ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானத்திற்கு நகரம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் நமக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், கவலைப்படாத மனிதன் இந்த பூமியிலே இல்லை. எல்லாருக்கும் கவலை உண்டு. ஆனால் பவுல் அடியார் சொல்லும் பொழுது இதை எப்படி சொல்லுகிறார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவலை வரும், நெருக்கடி வரும், நீங்கள் கவலைப்படாமல் அதை உங்கள் விண்ணப்பத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் மனிதர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நம்முடைய பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கடிகளை. முதலாவது ஃபர்ஸ்ட் திங் நாம் மனிதர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். மனிதர்கள் நம்ம மேலே பரிதாபப்படும்படி, we want to create a sympathy with the people. அவர்களிடத்தில் ஒரு பரிதாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுதான் ஜெபம். இப்படி நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய சிந்தனைகளை அவர் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவார். கவலை எங்கே தோன்றும் என்றால் நம்முடைய எண்ணங்களில் தான் தோன்றும். அந்த எண்ணங்களை முதலாவது அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அதை மாற்றி விடுகிறார். நம்முடைய கவலைகளை நீக்கி விடுகிறார். அதனால தான் இந்த வேத பகுதி இப்படி சொல்லுகிறது. நெருக்கடி வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் விட்டு விடுகிறதுனாலே நாம் சில வேளையில் சிக்கிவிடுகிறோம். ஒரு வயதான தாயார் தன்னுடைய மகனுக்காக மிகவும் அதிகமாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவன் ஒரு குறிப்பிட்ட வியாதி அவனுக்கு இருந்தது. அந்த வியாதியிலிருந்து சுகமடைய வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பண வசதியோ நிர்வாகமோ இல்லை. அவர்கள் மிகவும் ஏழ்மையான நிலைமையில் உள்ளவர்கள். தன் குழந்தையினுடைய அந்த வியாதியை போக்க தூர பட்டணத்தில் இருக்கிற ஒரு மருத்துவரால் முடியும் என்பதை அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் கவலை, தன் மகனை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும், அந்த கவலை அவர்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அந்த பிள்ளைக்காக அருகில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அந்த பிள்ளை எப்படியாவது காப்பாற்றி விடும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் கெஞ்சுவார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம், அந்த மற்றவர்கள் சொல்லுகிறதை வைத்து அந்த டாக்டரிடத்தில் கொண்டு போனால் ஒரு சுகம் கிடைக்கும். ஆனால் அந்த பட்டணம் தூரம் பிரயாணப்படுவதற்கெல்லாம் அவர்களுக்கு பணம் இல்லை, வசதி இல்லை. ஆனால் ஒரு நாள் அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த பெரிய டாக்டர் அவர் வேறொரு பட்டணத்திற்கு பிரயாணப்பட்டு போக வேண்டும். அவருக்கு அங்கே ஒரு பெரிய பாராட்டு விழா நடக்கிறது. அவருக்கு அப்பாயின்மெண்ட் தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர் அங்கே போய் சேர வேண்டும். அந்த பாராட்டு விழா ஒரு வெகு விமர்சையாக அவர்கள் அந்த ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த டாக்டரும் அவர் தன்னுடைய ஃப்ளைட்டில் அவர் ஒரு பட்டணத்தில் இன்னொரு பட்டணத்துக்கு போய் அந்த பட்டணத்தில் இன்னொரு பட்டணத்துக்கு போக வேண்டும். அப்படி அவர் போகும் பொழுது இந்த ஃப்ளைட் ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போனது. ஆனால் அங்கிருந்து கால சூழ்நிலை காரணமாக அந்த இன்னொரு ஃப்ளைட் புறப்படவில்லை. அதனால் அவர் தீர்மானித்தார், வாகனம் வழியாக, கார் வழியாக போய்விடலாம் என்று சொல்லி அதற்கு ஒரு நல்ல ஒரு டாக்ஸியை புக் பண்ணி அவர் அந்த டாக்ஸியின் மூலமாய் அவர் போகிறார். அந்த பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு வெகு தூரம், அந்த தூரத்துக்கு அவர் போய்விடலாம் என்று சொல்லி அந்த டாக்ஸிக்கார இடத்துல கேட்டு அவரும் சொல்லுகிறார், நான் கொண்டு போய் உங்களை விட்டு விடுகிறேன் என்பதாக. அப்படி அவர்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது காற்று மிகவும், மழை காற்று மிகவும் பலமாக இருக்கிறது. இவருக்கு பசி வேறு. ஏன்னா பகலெல்லாம் பிரயாணம், இரவுலையும் அவர் பிரயாணப்படுகிறார். அப்பொழுது இவருக்கு மிகுந்த பசி. அந்த காற்று புயலில்
எந்த கடையும் அங்கே இல்லை. அவர் போகிற அந்த ரோடு தனிமையாக இருக்கிறது. அவர் போய்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது திடீரென்று அந்த வாகனமும் பழுதடைந்து விட்டது. அந்த வாகனம் அந்த புயலில் அதற்கு மேல் அதை ஓட்ட முடியவில்லை, பழுதடைந்து விட்டது. அப்பொழுது அந்த மனிதன் பார்க்கிறார், அங்கே எந்த வீடுமே இல்லை. ஏதோ ஒரு வீடு ஒன்று தெரிகிறது. அந்த வீட்டுக்கு அவர் அந்த டிரைவரை, அந்த காரை ரோட்டில் நிறுத்திவிட்டு அந்த டிரைவரும் அவரும் நடந்து அந்த வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டின் கதவு தட்டப்பட்டது. அப்பொழுது உள்ளே இருந்து ஒரு தாயார் வந்தார்கள். அவர்கள் இவரை பார்த்தோன்னே மிகுந்த குளிரில் இருக்கிறார்கள், வாருங்கள் அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்தி, அப்போ அந்த மனிதர் கேட்கிறார், சாப்பிட எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இருக்குது, கொஞ்சம் பிரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அதிகமாக இல்லை, குறைந்த அளவில் இருந்தது. அதையெல்லாம் கொடுத்து அவர்களை பராமரித்து அவர் சொன்னார், இன்ற இரவு நான் இங்கே தங்கிவிட்டு காலை விடிந்தவுடன் எங்கள் வாகனம் பழுதாகிவிட்டது, அதற்கு பின்பு தான் நாங்கள் எடுக்க முடியும், இந்த புயல் காற்று மழையில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், தாராளமாக என்று சொல்லி அவர்கள் ஒரு அறையை காண்பித்து அந்த அறையிலே அவர்கள் படுக்க சொல்லிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் அந்த அறைக்கு வரவில்லை. ஆனால் அவருக்கு ஒழுங்குபடுத்திவிட்டு ஒரு மீண்டும் இன்னொரு அறையில் போய் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அவர் கேட்டார், என்ன உங்களுடைய வீட்டில் என்ன பிரச்சனை அப்படி என்று கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் ஒரு வியாதியாக இருக்கிறான், அவனுடைய முணுகல் சத்தம்தான் இது, அவன் அங்கே உள்ளே இருக்கான், நான் போய் அவனுக்கு சில பணிவிடைகளை செய்துவிட்டு மீண்டும் வந்து உங்களுக்கு அந்த படுக்கையை நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் இந்த அறையில் தான் படுத்து உறங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறையை அவர்கள் ஒதுக்கி கொடுத்தார்கள். அவரும் அந்த மகன் என்ன வியாதி நான் பார்க்கலாமா என்றால், தாராளமாக வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு காண்பித்த பொழுது அவன் அந்த மகன் மிகுந்த கொடிய வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தான். அந்த கேன்சருக்கு மருந்து இல்லை. ஆனால் அந்த கேன்சருக்கு அந்த மாநிலத்திலேயே அந்த பட்டணங்களிலே இவர் ஒரு சிறந்த டாக்டர். அப்பொழுது இவர் அதை பார்க்கிறார். அவருக்கு பயங்கர ஆச்சரியம். தேவன் எங்கேயோ போன ஒருவரை கொண்டு வந்து அந்த வயதான தாயாருடைய ஜெபத்தை கேட்டு அங்கே நிறுத்தியிருந்தார். அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்திருந்தார். அந்த டாக்டர் சொன்னார், மற்ற எதுக்கும் கவலைப்படாதிருங்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய ப்ரோக்ராம், அந்த விழா அன்று இரவு தான் நடக்கிறது, அவர் போக முடியவில்லை. அவர் திரும்ப தன்னுடைய பட்டணத்திற்கு போக வேண்டும். அவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து விடிந்த பின்பு அந்த பையனையும் அவரோடு கூட அந்த இடத்திலிருந்து ஒரு ஆம்புலன்ஸை ஏற்றி கொண்டு தன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவனுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சை செய்து அவனை சுகமாக்கி அவன் மீண்டும் தன் வாழ்நாளை தொடர அவனுக்கு அந்த டாக்டர் தயவு அந்த மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்தார். இதெல்லாம் அந்த தாயார், அந்த மகனுடைய தாயாருடைய ஜெபம். அவர்கள் தங்களுக்கு முடியவில்லை, கவலைதான், அதை தேவனுக்கு விண்ணப்பத்தில் தெரியப்படுத்தினார்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், அற்புதம் செய்தார். இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்களும் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கலங்காதிருங்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே, என்ன கவலையோடு உடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்துவிடும், அதிசயத்தை நடப்பித்துவிடும். தேவ தயவு, தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டு உங்கள் நாமத்தை உயர்த்திவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயமான தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணி உங்கள் தயவை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.